வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்டர் கேப் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அளவுகள், அதாவது சென்டர் கேப் ப்ளவுஸில் மெத்தட் 1. உயரம் 13, ஷோல்டர் 15, மார்பு சுற்றளவு 36, மிடில் 38, இடுப்பு 31, ஆம்கோல் 8, பேக் நெக்கு 9, ஃப்ரண்ட் நெக்கு 6. ஸோ இந்த அளவுகளுக்கு நம்ம டிராயிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கீழ்பாகத்தில் இடுப்பினுடைய பகுதியில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். எப்பவுமே துணி மடித்து தைக்கிறதுக்காக போடுற லைன் இது. ஸோ சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்னா என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இழுத்து போடுற ப்ளவுஸு, சரிங்களா. உயரம் 13 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இது ஷோல்டருடைய இடம். நம்ம எந்த கட்டிங் போட்டாலும் ஃபுல் ஷோல்டர் கட்டிங் தான் போடணும், புரியுதுங்களா. இப்போ ஃபுல் ஷோல்டர் எடுத்து பழகணும். ஷோல்டர் 15, அதில் பாதி 7.5 இன்ச்சு, 7.5 இன்ச். மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் எந்த ப்ளவுஸ் மார்க் பண்ணாலும் உயரம் மார்க் பண்ணிட்டு ஷோல்டர் மார்க் பண்ணணும். அப்போ ஷோல்டர் 7.5 இன்ச். அடுத்தது பேக் நெக் எடுக்கணும். பேக் நெக் 9 இன்ச்சு, 9.25 இன்ச்சு மைனஸ். ஸோ 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணால் தான் தைச்ச பிறகு உங்களுக்கு 9 இன்ச்சு கிடைக்கும். ஸோ அதனால் எப்பவுமே அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு வேலை செய்யணும். இப்போ 9 அப்படின்னும்போது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு கணக்கு. அப்போ 2 இன்ச்சுக்கு இன்னொரு 1/4, 3 இன்ச்சுக்கு இன்னொரு 1/4, 4 இன்ச்சுக்கு இன்னொரு 1/4, 5, 6, 7, 8, 9, 9 இன்ச்சு. ஸோ நம்ம 9 இன்ச்சு கழுத்து வச்சுருக்கிறோம். அதனால் 9.25 நம்ம கூட்டுறோம். அப்போ 2.25 இன்ச்சு மைனஸ். இங்கே 2.25 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, 5.25 இன்ச்சு மீதி ஷோல்டர் இருக்குது. ஸோ இப்போ இந்த 5.25 அப்படியே நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு நாம் இங்கே 1/2 இன்ச்சு மைனஸ், சென்டர் கேப் ஃபார்முலா அப்படின்னும்போது 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். அப்போ 4.25 இன்ச்சு வருது. 4.25 வச்சு இந்த ப்ளவுஸுக்கு இது போதுமானதாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இது போதுமானதாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே 9 இன்ச்சுக்கு 2.25 மைனஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஸ்டாண்டர்டாக 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அப்போ 2 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா அப்போ மீதி இந்த இடத்துல நமக்கு 5.5 இன்ச்சு இருக்கும். ஸோ அந்த 5.5 இன்ச்சில் 1/2 இன்ச்சு மைனஸ். இதுதான் சென்டர் கேப்புடைய ஃபார்முலா. 5.5ல் 1/2 இன்ச்சு மைனஸ். அப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், செஸ்டுடைய இடமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆம்கோலுடைய ஹைட்டு, செஸ்ட் லைனுடைய அளவு, சரிங்களா. இப்போது 5.5, அதே போல் இங்கேயும் நம்ம 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். சின்ன ஷோல்டர் நமக்கு எவ்வளோ தேவையோ, இது கஸ்டமருடைய விருப்பம். கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ கஸ்டமர் எனக்கு 2 இன்ச்சு போதும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 3/4 இன்ச்சு சேர்த்து
2.25 இன்ச்சு ஷோல்டருடைய அளவு. அப்போ மீதி இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.25. ஸோ இந்த 2.25ஓட நாம் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கழுத்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு சேர்த்துலாம். நார்மலாக போதும் அப்படின்னா 1/4 இன்ச்சு சேர்த்துனா போதும். நான் இவங்களுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். இப்போ 3.25 இன்ச்சு கழுத்தினுடைய இடத்தை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த டாட்டு பிடிச்சவொடனே கழுத்து வந்து பர்ஃபெக்டாக அவங்களுக்கு தேவையான ப்ராடு வந்து கொண்டு போய் கொடுத்துரும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி நாம் எடுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து என்ன மாதிரி ஷேப்பில் வேணும் அப்படின்றது கஸ்டமருடைய விருப்பம். நான் வந்து ரவுண்ட் நெக்கை எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு லைட்டாக வந்து வி ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த கழுத்தினுடைய டீப்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கணக்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேப்பை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக இருக்கும். கழுத்து பிடிச்ச உடனே டாட் பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த வி ஷேப் பண்ணுறது பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ மேலே வந்து 2.25, அதே போல் இங்கேயும் அந்த 2.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி நம்ம தள்ளி வைக்கும்போது இது கிராஸ் பேக்காக மாறிடுது. அப்போ இந்த பகுதியில் நீங்கள் பேக்கில் எடுக்கிற டாட்டுக்கு வந்து இந்த பகுதியில் மார்க் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அப்போது 2.25 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோலுடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 5 இன்ச்சு இருக்குது. 5ல் பாதி 2.25 இன்ச்சு கீழே. ஸோ இது வந்து அக்ராஸ் செஸ்ட்ன்றது ஏற்கனவே நம்ம நிறைய கட்டிங்கில் பார்த்துருக்குறோம். அக்ராஸ் செஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் இப்போ மார்பு சுற்றளவு 36, 4 டிவைட் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சு மார்பு சுற்றளவு. ப்ளஸ்ஸு இங்கே வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸு கொடுக்கணும். அதாவது பேக்கில் அதிகமாக வச்சு ஃப்ரண்ட்டில் கம்மி பண்ணுற கட்டிங் இது. அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்காக நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, மேலே ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு இருக்குது. அந்த 5.5 இன்ச்சே வந்து நம்ம 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி இங்கே 5 இன்ச்சுக்கு எடுத்துருக்குறோம். அப்போ இதனுடைய அளவு இங்கே ஃப்ரண்ட்டில் போகும்போது நீல வாக்கில் போகும்போது நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து கொடுக்கணும். அதனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 3/4 இன்ச்சு சேர்த்து கொடுக்குறேன். அப்போ 9 ப்ளஸ்ஸு ஒரு 3/4 இன்ச்சு இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஆம்கோல் ஷேப் இது மாதிரி கரெக்டாக எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ ஆம்கோல் ரவுண்டு நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா 8 இன்ச்சு வேணும். அந்த 8 இன்ச்சு வந்து என்ன பண்ணலாம், இருக்கான்றதை பார்த்துக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக 8 இன்ச்சு இருக்குது. ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட் வந்து நீங்கள் மேலேருந்து இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்தே செக் பண்ணுறீங்க, அப்போ ஸ்டிச்சிங்க்கு நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு தானே எடுக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ இந்த ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணுற கதை எப்படின்னா, இப்போ ஸ்டிச்சிங் நம்ம இங்கே 1/2 இன்ச்சு எடுக்கிறோமா, அப்போ இந்த பகுதியில் நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது கட்டிங் பாயிண்ட்டு, இப்போ பார்க்குறது ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு. அப்போ இந்த அளவில் நமக்கு 8 இன்ச்சு வருதான்னு பார்த்துக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த 8 இன்ச்சு இதில் நமக்கு கரெக்டாக வேணும், கரெக்டாகவும் இருக்குது. ஓகேவா? இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 36 டிவைடு பை 4 9 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங், 3/4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ். இடுப்பு வந்து 31. நாம் ஏன் வந்து சென்டர் கேப் ஃபார்முலாவுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பர் செஸ்ட்டுக்கு 36, மிடில் செஸ்ட்டு 38, 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே போல் அப்பர் செஸ்ட்டு வந்து 36, மிடில் இடுப்பு வந்து 31. நார்மல் பாடியில் இருக்கிறவங்களுக்கு 4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் இருப்பாங்க இடுப்பு அளவு. ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் பாடி 31, அப்போ 5 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் இருக்காங்க. அப்போ இந்த அளவு கூட்டுறதுக்காக நம்ம அங்கே சென்டர் கேப் ஃபார்முலாவுக்கு போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 31 4 பிரிச்சிங்கன்னா 7.25 ப்ளஸ் மேலே 3/4 இன்ச்சு கொடுத்த மாதிரி இங்கேயும் நான் வந்து 3/4 இன்ச்சு கொடுக்குறேன். ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்போ இந்த டாட்டுடைய இடத்த நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா, இப்போ கிராஸ் பேக்ன்றதுனால இந்த இடத்துல எடுக்கிறோம். ஒருவேளை சென்டர் கேப் ஃபார்முலா படி இருக்கிறதா இருந்தால் 2.25 அப்படியே நீங்கள் இங்கே சென்டர் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள் இதை எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். 4 இன்ச்சு இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கும்போது 4.25 இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம டாட்டு பிடிக்கும்போது ஷோல்டர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வெளியே வரணும். இங்கே பிடிச்சா வெளியே வராது. இந்த அளவு பார்த்தோம்னா வெளியே வராது. அப்போ இந்த அளவு பார்த்தா தான் வரும். அப்போ இந்த கணக்கில் நம்ம எடுக்கிறோம். 4.25 எடுத்துக்கிறோம். அப்போ இந்த டாட்டுடைய உயரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4. மிடில் செஸ்ட்டு 38. 4 பிரித்தோம்னா 9.5. 1/4 இன்ச்சு வந்து நம்ம கீழே எடுத்துக்கிறோம். 1/2 இன்ச்சு எடுக்கலாம். இங்கே ஹைட்டு குறைவாக இருக்குதுன்னா நான் 1/4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம லைன் போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த லைனை போட்டுக்கலாம். எக்ஸஸாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வெளிப்பக்கமாக நம்ம இதில் எடுத்துக்க போகிறோம். நான் வந்து 1.25 இன்ச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வந்து நம்முடைய ஆன்லைன் கிளாஸில் மிக தெளிவாக ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துட்டுருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ அந்த 1 இன்ச்சு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டாட்டை 2 பக்கமும் பிரிக்கிறோம். அடுத்தது இந்த கிராஸ் எப்போ போல் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிராஸை எடுத்து விட்டுக்கலாம். இப்போ மிடில் வந்து 38 4 டிவைட் பண்ணோம்னா 9.5. 31 டிவைடு பை 4 7.25 ப்ளஸ் 3/4 இன்ச்சு அதோட 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நமக்கு இது மிடில் செஸ்டுடைய இடம் எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம செட் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா 9.25 கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஃப்ரண்ட்டுக்கு போகும்போது மீதி அளவு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான் பேக் முடிஞ்சது. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் இந்த இடத்துல சின்னதாக ஒரு மார்ஜின் போட்டுக்கலாம். இது வந்து ஊக்குப்பட்டிக்காக வெளியில் எடுப்போம். இப்போ நம்ம சென்டர் கேப் அப்படின்றதுனால ஊக்குப்பட்டி நம்ம உள் பக்கம் தான் எடுப்போம். அப்போ உள் பக்கம் எடுக்கும்போது நமக்கு மார்ஜின் அவ்வளோவா தேவைப்படாது. அப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு வச்சுக்கணும். அடுத்தது இப்போ மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடணும். அதுக்கு நமக்கு எவ்வளோ வேணுன்றதை நாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த 5.5 இன்ச்சு நாம் இதில் மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இப்போது ஃப்ரண்ட்லேயும் அதே போல் 5.5 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், நம்ம பேக்கில் வந்து என்ன பண்ணோம், 5.5 இன்ச்சு ஆம்கோல் 5.5 இன்ச்சு வச்சுட்டு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணோம். இதில் ஏன் இப்படி நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேக்கில் இருக்கிற அளவு வந்து நம்ம எக்ஸஸை சேர்த்து வச்சுக்கிறோம். 9 + 3/4 இன்ச்சு சேர்த்து 9.25 வச்சுக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, பேக்கில் இருக்கிற அளவை வந்து இதில் நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ எப்படி இது அப்படின்னா, இப்போது 36 டிவைடு பை 4 9 ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ 9.25 × 2 அப்படின்னா 19 இன்ச்சு ஆகுது. 36 சைஸ் ப்ளவுஸ் இது. பேக்கில் வந்து 19 இருக்குது. அப்போது 36ல் 19 போயிடுச்சுன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம 16.5 இன்ச்சு தான் வைக்கணும். அப்போ 16.5 இன்ச்சு வச்சா மட்டும் போதுமானது. அப்போ நீங்கள் அந்த 1/2 இன்ச்சு மேலே எடுத்து வைக்கும்போது 16 வராது, 17.5 இன்ச்சுக்கு நம்ம வைக்க வேண்டியது வரும். அப்போது ப்ளவுஸினுடைய சைஸ் மாறிடும். அதுக்காக மேலே ஷோல்டர் என்ன வைக்கிறோமோ அதே அளவுக்கு இறக்கிட்டு, இப்போ 16ல் பாதி வந்து 8.25 இன்ச்சு. 8.25 இன்ச்சு ஃபஸ்ட்டு இதில் மார்க் பண்ணிக்கலாம். அதோடு வந்து இங்கே நாம் என்ன பண்ண போகிறோம், 3/4 இன்ச்சு டாட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 3/4 இன்ச்சு டாட், ஊக்குப்பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு.
அப்போது 1 இன்ச்சு நாம் இங்கே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். சரிங்களா? 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே 5.5 கரெக்டாக அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 9.25 இன்ச்சு இருக்குது. 9.25ல் 1 இன்ச்சு டாட்டுக்கும் ஊக்குப்பட்டிக்கும் போயிடும். இப்போ இந்த ஆம்கோலுடைய ஹைட்டு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கவர் தட்டு எடுக்கணும். 5.5ல் பாதி 2.25 1/4 இன்ச்சு கீழே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எடுத்துகிட்டு இங்கே லைட்டாக கிராஸ் கொடுத்துக்குங்க. கிராஸ் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கமும் இருக்காது, கணக்கும் வந்து விகிதாச்சாரப்படி நமக்கு கரெக்டாக கிடைச்சிடும். இப்போ ஆம்கோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் நமக்கு 8 இன்ச்சு வேணும். இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு இங்கே கரெக்டாக இருக்குது. மீதி வந்து இங்கே நமக்கு 3/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. அந்த 3/4 இன்ச்சே வந்து டாட்டாகவும் ஊக்குப்பட்டியாகவும் எடுத்துடணும். 1 இன்ச்சு அதிகமாக வச்சோம், ஆனால் இப்போ நமக்கு தேவை இங்கே எடுத்துருக்குறோம். சரிங்களா? இப்போ ஷோல்டர் வந்து பேக்கில் 2.25 வச்சோம், அந்த ஷோல்டர் அப்படியே எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 6.25 இன்ச்சு மேலே எடுத்துட்டு லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து 2.25 இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து 2.25 ஒரு 1 பாயிண்ட் சேர்த்து நம்ம 2.25 1 பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்கேயும் நமக்கு என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டிக்கு இதில் எடுத்துடலாம். கழுத்து நமக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் எவ்வளோ டீப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அடுத்தது இப்போது டாட் சென்டரும் ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கணும். 38 இன்ச்சு மிடில் செஸ்ட்டு 4ஆக பிரித்தோம்னா 9.5 இன்ச்சு. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 9.5 இன்ச்சுங்க மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 38 3ஆல் பிரிக்கும்போது 12.6 அப்படின்னா முன் பக்கத்தினுடைய உயரம் ப்ளஸ் 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக. ஸோ இப்போ இந்த 2 அளவுகளையும் நம்ம என்ன செய்யலாம், முதல்ல ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மிக தெளிவாக இப்போ நான் வந்து இது வீடியோவுக்காக நான் பண்ணுறேன், தனியாக நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் கிளாஸில் பார்க்கும்போது நிறைய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அப்போ பதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடைக்கும். இன்னும் வந்து அதை விரிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் கிளாஸில் விரிவாக பார்க்க முடியும். ஓகேவா? இப்போது பேக் பீஸு இங்கே மிடில் செஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே 9.25 9.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. மிடில் வந்து 38 2ஆக பிரிச்சிங்கன்னா 19 இன்ச்சு. இப்போ 9.5 இன்ச்சு பேக்கில் 9.5 ஒரு பாயிண்ட் இருக்குது. 19 இன்ச்சு எங்கே வருதோ 19 இங்கே 9.5 ஒரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸு வந்து ஒரு 3/4 இன்ச்சு நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணும். அப்போ அந்த 3/4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கும்போது ஒரே சைடில் அது போயிடுது. அப்போ இங்கே வந்து நம்ம இந்த சைடு என்ன செய்யலாம், இந்த பக்கம் இன்னொரு 1/2 இன்ச் ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்போ 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கேருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். 19 ஆல்ரெடி 9.5 ஒரு பாயிண்ட்டு பேக்கில் இருக்கிறது. இங்கே 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக ஊக்குப்பட்டினுடைய ஸ்டிச்சிங்காக என்ன பண்ணுறோம், சேர்த்து நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்போ கணக்குப்படி 9.5 ஒரு பாயிண்ட்டு பேக்கில் போயிடுது. 19 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் 3/4 இன்ச்சு கொடுக்கலாம். நமக்கு இங்கே தேவை இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு நம்ம இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ ஈஸ் அளவுக்கு நீங்கள் 3/4 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துக்கலாம்.
இப்போ ஸ்ட்ரைட் லைனாக இங்கே போட்டுக்கலாம். சைடில் வந்து நம்ம 1.25 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அந்த 1.25 இன்ச்சு இங்கேயும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பாடிகளில் வரும்போது மிக துல்லியமாக நம்ம கணக்கியல் விகிதாச்சலத்தை நம்ம கணக்கிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியாது, ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. இப்போது ஊக்குப்பட்டி 1/4 இன்ச்சு இங்கே உள்ளே எடுத்துடலாம். அப்புறம் வந்து ஷோல்டருடைய சென்டர் படி இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணணும், ஷோல்டர் சென்டரில் டாட் எடுக்கணும். அதுக்கப்புறமா விகிதாச்சலப்படி கணக்கு பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ 2.75 பாதி 1.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போ மீதி இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 4 இன்ச்சு இருக்குது. அந்த 4 இன்ச்சு இந்த இடத்துல வச்சுக்கிறோம். இப்போ இதுதான் நம்ம கணக்கு. 38 10 டிவைட் பண்ணோம்னா 3.25 1 பாயிண்ட்டு. 38 10 டிவைட் பண்ணோம்னா 3.8. ஸோ அந்த பாயிண்ட்டு நமக்கு கரெக்டாகவே இருக்குது. அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். சென்ட்ரிகல் ஃபார்முலாவில் இது ஒரு மெத்தடு. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி செய்யும்போது தான் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கேப் கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது பேக்கில் 19 இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து 16. அப்போ டோட்டலாக 16 36 சைஸ் ப்ளவுஸ்ன்றது கன்ஃபார்மாக இருக்குங்க. அடுத்தது இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 3 இன்ச்சு இருக்குது. 3ல் பாதி 1.25. அந்த 3 1.25. இப்போ இடுப்பளவு நமக்கு பேக்கில் வந்து 31 4 பிரிச்சோம்னா 7.25 மைனஸ் 3/4 இன்ச்சு பேக்கில் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோமா, அந்த 3/4 இன்ச்சு எடுத்துட்டோம்னா 7 இன்ச்சு தான் இங்கே கணக்கு இருக்குது. ஸோ 7 இன்ச்சு நம்ம இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணோம்னா அப்போ மீதி இருக்கிறது இந்த இடத்துல நமக்கு 7 இன்ச்சு ஸ்டிச்சிங் போக 7, மிச்சம் இருக்கிறது இந்த இடத்துல 2.25 இன்ச்சு இருக்குது. அந்த 2.25 இன்ச்சை வந்து நம்ம டாட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1.1 1.1 இந்த மாதிரி வந்து டாட்டை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ இது இப்படி எடுத்துகிட்டு பின்னாடி இப்போ நமக்கு இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. அது என்னன்னு பார்த்தோம்னா அண்டர் பஸ்ட், அதாவது அடி மார்பகம். ஸோ இந்த அடி மார்பகத்தை எப்படி கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா 31 டிவைட் பை 4 7.25 மைனஸ் 3/4 இன்ச்சுனா இங்கே 7 இருக்குது. ஆனால் இந்த அண்டர் பஸ்ட்டில் வந்து 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு நம்ம எப்போவுமே அதிகமாக தான் கொடுக்கணும். அப்போது தான் உங்களுக்கு 3வது ஊக்கு போடும்போது லூஸ் வராது, டைட் வராது, மூச்சு வாங்குற மாதிரி இருக்காது, நீட்டாக இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் கவனிக்காமலே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ தான் பாருங்கள், 4.5. ஸோ அந்த 4.5 இன்ச்சு போக 4.5 7 எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு 3/4 இன்ச்சு இங்கே இருக்குது. சரிங்களா, இதுதானே 3/4 இன்ச்சு இருக்குது, ஊப்பட்டி 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கணக்கியல் நீங்கள் செக் பண்ணிட்டு பண்ணிங்களன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ப்ளவுஸு. இதெல்லாம் நம்ம பார்க்காம ப்ளவுஸ் கட் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு முற்றிலும் மாறி போகுது அது. ஓகேவா, இப்போது இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 இன்ச்சு கணக்கில், இதிலேருந்து 1 இன்ச்சு கணக்கில் உங்களுக்கு கஃப் வந்து ஃப்ளாட்டாக வேணும், ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இங்கே கொடுத்த 1.5 இன்ச்சு நீங்கள் அப்படியே இதில் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ 5.25 இன்ச்சு இருக்குது. 5.5 பாதி 2.25. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த டாட்டை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு. அப்போ இந்த டாட்டு லென்த்து இவ்வளோ தான். அடுத்தது இப்போ இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கால் ரவுண்டு நமக்கு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ 8.25 இன்ச்சு நமக்கு ஊக்குப்பட்டி போக 8.25 இன்ச்சு இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3/4 இன்ச்சு இருக்குது. அந்த 3/4 இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இந்த பக்கமும் 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இந்த பக்கமும் பிரித்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வேலைகள். ஸோ இதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறோம், அப்படியே அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுறோம். அப்படி பண்ணாதீங்க.
4, அதே போல் இந்த பக்கமும் 4. ஸோ இது எல்லாமே நமக்கு இங்கே கட்டிங் பாயிண்ட். நம்ம டாட் பிடிச்சோம்னா 1 ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுவும் நமக்கு இங்கே வந்து டாட் பிடிச்சிருவோம். இது சைடு எல்லாமே நம்ம வந்து சைடு ஜாயிண்ட்டுக்காக விட்டுருக்கிற அளவுகள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரண்ட்டு இப்போ நமக்கு முடிஞ்சது. இப்போ இதனுடைய அளவுகள் எல்லாம் எழுதிடலாம். ஸோ அளவுகள் 36, 4 டிவைட் பண்ண 9, -3/4 இன்ச்சுங்க. அப்போ 8.25 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் இருக்கணும். 38 டிவைட் பை 2 19 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சுன்றது ஸ்டாண்டர்ட். நம்ம 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுருக்கிறோம், அதனால் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து 31 டிவைட் பை 4 7.25 -3/4 இன்ச்சு. அப்போது 7. ஆனால் அதே நேரத்தில் ப்ளஸ் 3/4 இன்ச்சு நம்ம ஈஸி 11 இன்ச்சு இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஓகேவா? இந்த கணக்கியலெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு முறை 2 முறை இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். 38 டிவைட் பை 10 3.8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பட்டி எடுக்க போகிறோம். ஸோ இந்த பட்டி எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய வேலைகள். ஸோ இது கட்டிங் போடுறதில்ல, அதனால் வந்து உங்களுக்கு எப்பவுமே டிராஃப்ட் இருக்கும். இப்போ பேக் பீஸில் நம்ம இங்கே எவ்வளோ வச்சுருக்குறன்றதை பாருங்கள். 14 இன்ச்சு இருக்குது மொத்தம். இப்போ இந்த சைடில் பார்க்கும்போது இந்த 14 இன்ச்சு நீங்கள் வச்சுட்டு 14 இன்ச்சு இங்கே இடத்துல இருக்குது. அப்போ இங்கே 2.25 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.25க்கு நம்ம இந்த இடத்துல பட்டி எடுக்கணும். அதே போல் இந்த சைடில் 9 இன்ச்சு இருக்குது. இப்போ 9 அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எப்போவுமே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கணும். அப்போ இங்கேயும் 9 இன்ச்சு பார்த்தோம்னா அப்போ இந்த பகுதி இந்த பாயிண்ட் வந்து 3 இன்ச்சு இருக்குது. ஸோ இதை இந்த அளவுகளை வச்சு தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பட்டி எடுக்க போகிறோம். அப்போ இதனுடைய அளவு இங்கே எவ்வளோக்கான 3.25 இன்ச்சு இருக்குது. எப்பவுமே வந்து இங்கே 1/2 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். கிராஸாக வச்சுட்டு 1.25 இன்ச்சு நம்ம சைடு ஜாயிண்ட்டுக்காக கொடுத்துருக்குறோம். இந்த 1.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் இந்த சைடும் 1.25 இன்ச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு கணக்கு உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1/4 மாதிரியே இங்கே 31 இன்ச்சு மிடில் இடுப்பளவு 4 டிவைட் பண்ணிடலாம் 7.25. இதில் நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது. பேக்கில் நம்ம 3/4 இன்ச்சு எடுத்ததுனால ஃப்ரண்ட்டில் 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி தானே வச்சுக்கிறோம். அப்போ அந்த 3/4 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா 7 இன்ச்சு தான் நீங்கள் இதில் எடுக்கணும். 7 ப்ளஸ்ஸு வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஊக்குப்பட்டிக்காக எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் ஒரு 1/4 பாயிண்ட்டு இந்த மாதிரி வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அளவு போட்டு வச்சுருக்கோங்க, எவ்வளோ சைடுக்கு இருக்குன்னு. இந்த சைடில் 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து 2.25 இன்ச்சு இருக்குது. அந்த 2.25 இன்ச்சு முதல்ல இங்கே மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் விகிதாச்சலப்படி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த டாட் பாயிண்ட்டு நம்ம 3.25 இன்ச்சு வச்சிடறோம் இல்லைங்களா? அந்த 3.25 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 3 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல சமநிலைப்படுத்தி வச்சுக்கணும். அப்போ 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 3/4 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து இந்த கிராஸ் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் பட்டியை வந்து கட் பண்ண முடியும்.
ஸோ இந்த பகுதியில் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வி ஷேப்பில் இல்லாமல் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை கொடுத்துட்றோம். ஓகேவா? இவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கி இந்த கட்டிங் சென்டர் கேப் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு மெத்தடை பார்த்துருக்குறோம். நாளைக்கு அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் மெத்தட், சென்டர் கேப்பில் செகண்ட் மெத்தடை நம்ம எப்படி எடுக்கணுன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.